இல்லை கேக் சாப்பிட்றதுக்கு மேனேஜர் தேவை. என்னங்க சார் கேக் வேணாங்களா மேம்? மேடம் சார் யாருக்குமே கேக் வேணாமாம்மா? ரொம்ப சந்தோஷம். கேக் மிச்சம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். சார் என் பேர் சந்தோஷுங்க. டைம் அப்பாரல்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் வந்து ஓலா பைக் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வண்டி இடையில மோட்ரு இஷ்யூ ஆயிடுச்சு. கொண்டு போய் வண்டியை சர்வீஸ் கொடுத்தேன். சர்வீஸ் சென்டரு இங்கே இல்லை, ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்தல இருக்கு. பட் சர்வீஸ் சென்டரில் விட்டு எப்போ வண்டி கிடைக்குன்னு கேட்டேன். அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் சர்வீஸ் சென்டர் போயிட்டு வந்துட்டேன். 2வது இங்கே 4 டைம் வந்து கேட்டுட்டேன். வண்டி விட்டு 100 நாள் ஆச்சு. அதனால வந்து இந்த நாளை செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் செலிப்ரேட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அதாவது ஒரு கார்பரேட் நினைச்சா எவனுக்கு என்ன ரெஸ்பான்ஸும் பண்ண தேவையில்லை. ஒரு வண்டியை விற்றான், அவன் வேலை முடிஞ்சது. சர்வீஸை பற்றி ஒரி பண்ணல. நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இதை பற்றி யாரும் கேட்க போறது இல்லை. மக்களுக்கு வந்து மிடில் கிளாஸ், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான் ஓலா வாங்க போறான். பெரிய ஓனரோ இல்லை மிகப்பெரிய ஓனரோ வாங்க போறது இல்லை. நம்ம மிடில் கிளாஸ்க்கு என்னன்னா, டெய்லி வேலைக்கு போவானா இல்லை வண்டி இவனுகிட்ட வந்து கேட்டிருப்பானா டெய்லியும் வண்டி சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சான்னு. ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்பர் அப்டேட் கிடையாது. வண்டி வாங்கி 100 நாளா சர்வீஸ் சென்டர்லயே நிக்குது. சர்வீஸ் சென்டர்ல என் வண்டி மட்டும் நிக்கல, திருப்பூர்லயே சுமார் 150 வண்டிக்கு மேல குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கான். குப்பை மாதிரி. யாரு கேட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. சார் சரி வந்தா சொல்றேன் சார், ரெடியானா சொல்றேன் சார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பூர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு பக்கம் இப்படிதான் நிக்குது. யாருமே கேள்வி கேட்கறது இல்லை. கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு, வண்டி கொடுக்க போறது இல்லை. எனக்கு 1,10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். வண்டி போனாலும் பரவாயில்ல. மக்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதுக்கு சர்வீஸ் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அஸ் அ மிடில் கிளாஸா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நல்ல மைலேஜ் தருதான்னு பார்த்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து வண்டி விட்டு 100 நாள் ஆகியும் 10 பைசா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண இந்த ஓலாக்காக சந்தோஷமா கேட்க வெட்டுறேன். எனக்கு வண்டி நீ தரமாட்ட. டெய்லி வந்து நான் போய் என் கேர்ள் ஃப்ரெண்டையோ என் ஒய்ஃபையோ இந்த மாதிரி பார்த்தது இல்லை. இவனுங்களை தான் டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கேன், வண்டி ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு. இவனுக்கு ஏதோ எனக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரியும், என்ன மாதிரி சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஒன்னே சின்ன ஓனரா இருக்கிறவன் வேலைக்கு போறவன்லாம் இவனுங்களை வந்து பார்த்துட்டு இருப்பானா இல்லை வேலையை பார்ப்பானா, குடும்பத்தை பார்ப்பானா? ஸோ அதை வந்து நான் வந்து கோவப்பட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா இவங்க இந்த கார்பரேட்டை மீறி நம்ம வந்து கோவப்பட்டோம்னா நம்மளோட பொருளும் நம்மளோட டைமும் தான் வீணாகும். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறான், எனக்கு ஓலா வாங்கி என்னாச்சுங்கிறான். என் பையன் கேட்கறான், எப்பா ஓலா வண்டி என்னாச்சுன்னு கேட்கறான். அவனுக்கு என்ன பதில் சொல்றது? சர்வீஸ் விட்டு 100 நாள் ஆச்சு தம்பி, அவன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலப்பா? நீ தானே காசு கொடுத்து வாங்கினேன்னு கேட்கறான். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அவன்கிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கேட்கறான், ஏன்டா ஓலா என்னாச்சுன்னு கேட்கறான். கிட்டத்தட்ட வந்து இந்த 3 மாசமா ஹோண்டா ஆக்டிவா ஓட்டிட்டு இருக்கேன். டெய்லி 200 ரூபாய்க்கு ஏவரேஜா பெட்ரோல் அடிப்பேன். 12,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கிறேன். வண்டியை குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கான். என் வண்டியில வாங்கின ஒவ்வொருத்த வண்டியும் குப்பை மாதிரி தான் போட்டு வச்சிருக்கான். ஸோ நான் வந்து செலிப்ரேட் பண்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிடல. பட் டக்குன்னு வந்துட்டாங்க. அடுத்த டைம் கூப்பிட்டேன்னா 500 to 1000 பேர் வருவாங்க. கேக் வெட்டினா கெடா வெட்டுவேன். நன்றி, தேங்க்யூ. வண்டி 1,10,000. இல்ல கேக் சாப்பிட்றதுக்கு மேனேஜர் தேவை. என்னங்க சார் கேக் வேணாங்களா மேம்? மேடம் சார் யாருக்குமே கேக் வேணாமாம்மா? ரொம்ப சந்தோஷம். கேக் மிச்சம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். என் வண்டியை கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதா இல்லையான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.